மாத்திரம் இல்லாவிட்டால் நான் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மோசே மூலமா தேவன் எப்படி தான் அற்புதம் செய்தாரு? வார்த்தையினாலே. சொல்லுங்க. அதே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அற்புதங்களை செய்தார். எப்படி தெரியுமா? நமது வார்த்தையினாலே. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-8 வாசிக்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 1-5. இயேசுவின் தாய். நல்ல கேளுங்க. இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ள விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். நல்லா கேளுங்க. அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மோண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை தண்ணீரை திராட்சரசமா மாற்றின தேவன் இன்று உன் கசப்புள்ள வாழ்க்கையை இன்பமா மாற்ற போறார். கரங்களை தேவனை மையப்படுத்து. இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. அந்த தண்ணி அவர் மாற்றம் பெற்றுக்கொள்ளாமல் சீஷர்களுக்கு கொடுத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நினைக்கிறேன். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்களை சேதப்படுத்த மாட்டார். ஆமா, தேவன் சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நல்லா கேளுங்க பிரியமானவர்களே, இங்க நிறைய பேர் அதிகாரி உண்டு, போலீஸ் ஆபீசர்ஸ் உண்டு, நல்ல துறையில் அதிகாரம் உண்டு. நம்ம மார்த்தாண்ட சைடு போனா டிராபிக் போலீஸ்காரன் இருப்பாங்க. ஒயிட் பென் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, தலையில ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு, தொப்பை பெருசா வச்சுக்கிட்டு கையை நீட்டுவோம். கையை நீட்டும் போது என்னங்க நிக்கும்? வண்டி நிக்கும். ஏன் தெரியுமா? உலகப்புறமான அரசியல்ல அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அந்த நீங்க போலீஸ்காரங்களை பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வாலிபரா இருப்பாரு ஐயா போல, ஒருத்தர் வயசானவரா இருப்பாரு, இன்னொரு ரொம்ப வயசாகி போயிருப்பாரு. ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? கை நீட்டும் போது வண்டி நிற்கும். அதே போல அரசியல்வாதியில ஒரு அதிகாரம் கொடுக்கும் போது அவங்களுக்கு அவ்வளவு இருக்கும் போது, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், பரலோகத்தின் தேவன் ஊழியக்காரர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட அதிகாரம்னா, ஊழியக்காரங்கள வித்தியாசம் உண்டு. ஒருவர் ஐயா போல இருப்பாரு, ஒருவர் இப்படி போல இருப்பாரு, ஒருத்தர் அவரை போல இருப்பாரு, ஒருத்தர் இவரை போல இருப்பாரு, ஒருவர் ஒன்னுத்துக்கும் உதவலாத என்ன போல இருப்பாரு. நல்லா கேளுங்க. இப்படி வித்தியாசமான இருக்கிற ஊழியக்காரங்க மத்தியிலும் எப்படி போலீஸ்காரர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல பரலோகத்துல எங்களுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி போலீஸ்கார கை நீட்டினா வண்டி நிக்குதோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கை நீட்டினா பிசாசு நிற்கும். கரந்தடி தேவனை மையப்படுத்து. தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர், நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர், நல்லை காக்கின்றவர், அனுப்பிடுவார், முன் சென்றிட தாங்கிய நடத்திடுவார், நம்மை காக்கின்றவர், தோழரை அனுப்பிடுவார், சென்றிட தாங்கிய நடத்திடுவார், ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். சத்தம் போலாது. நாம் ஆராதிக்கும் மைக்கு சத்தம் வரும். உற்சாகமா இன்னும் சத்தமா வெளியில வரணும். பிசாசாலி வரணும். சத்தம் தேவன அழைத்து பார். நீ பாட
நான் ஆராதிக்கும் தேவன். நான் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். வெள்ளியாவிலை சேர்ல உட்காந்து நல்லா பாடுவாங்க. அவங்க எல்லாம் எஸ்பிபியா மாற வேண்டியது, மாறி இங்க உட்காந்துட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட நான் தாவீதை போல துதிப்பேன். முதல்ல. இரண்டாவது, கர்த்தர் ஆவி என்னில் அசைவாடிட தாவீதை போல தட்டுவேன். இரண்டாவது. மூணாவது, கர்த்தர் ஆவி என்னில் அசைவாட தாவீதை போல நான் ஆடுவேன். முதல்ல துதிப்பேன், இரண்டாவது தட்டுவேன். சொல்லுவேன், தட்டுவேன். மூணாவது துதிப்பேன். என்ன நடக்குது? அந்த பியூட்டிஃபுல் கேட்ல பிச்சைக்காரன் பின்னாடி கேட்டிருக்கும் போது போகிறாரு. தேவ வல்லமையோடு கூட, தேவ பிரசன்னத்தோட கூட, தேவனுடைய வார்த்தையோட கூட அவர்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை அற்புதத்தின் வார்த்தை. அல்லேலூயா. ஆனா நீயே நானும் பேசுற வார்த்தை பொய்யின் வார்த்தை. நிறைய பொய் வரும் நம்முடைய வார்த்தை. நிறைய பேர் சொன்னாங்க, ஐயர்களா இருந்தாங்க, பார்த்தாங்க, ஆஹா தேவன் ஜெபித்தாரு, தண்ணி திராட்சரசம் மாறிச்சு, அவர் உபதேசம் பண்ணாரு, நம்மளாம் கண்ணால கேட்டோம். சரி, இந்த சப்பானிங்க வக்கான்னு இருக்கிறாங்க, நம்ம ஏன் விசுவாசத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கரெக்டா போனோம். சீஷன் 2 பேர் போறாங்க. ஆனா 2 பேரா போக சொல்லிருக்காரு. 2 பேரா போய் அவன் பிச்சை கரெக்டா பிச்சை கேட்கறான். சீஷர்களை பார்த்து நம்ம ஆட்கள்